சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க சேது வந்துட்டு இப்போ தமிழ்ச்செல்வி வயித்துல வளர்ற குழந்தை என் குழந்தை இல்ல அப்படிங்கிற மாரி பேசின பேச்சால இங்க தமிழ்ச்செல்வி கோவப்பட்டு சேதுவ இங்க தமிழ்ச்செல்வி வேணான்னு முடிவெடுக்க போகும்போது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாரியும் ஆர்வமா காத்துருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க அப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு இங்க சேது வந்துட்டு, "இங்க பாரு இவன் வயித்துல இருக்க குழந்தை என் குழந்தையே கிடையாது. திரும்பவும் குடும்பமா சேர்ந்து என்ன ஏமாத்தலாம் பார்க்குறீங்களா? அது நடக்காது. ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்கருந்து போயிடுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வியும் அது மட்டும் இல்லாம வசந்திய பார்த்து இங்க சேது பேசும்போது, உடனே இங்க தமிழ்ச்செல்வி சேது பேசின வார்த்தைக்கெல்லாம் கோவப்பட்டு சேதுவ சட்டைய புடிச்சு, "என்னடா பேசுற நீ? நீ அவ்ளோ ஆசையா இருந்தன்னு சொல்லிட்டு, இப்ப நான் வந்துட்டு வாய் வயிறுமா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்லி, உன்ன சந்தோஷப்படுத்தலாம்னு வந்தா, இந்த குழந்தை உன் குழந்தை இல்ல சொல்லிட்டு அவ்ளோ தப்பா என்ன பேசுற? நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இதுக்கப்புறமும் நீ இப்படிலாம் பேசியும், நீ என் புருஷன் சொல்றதுக்கு என் வாயெல்லாம் கூசுது. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. எப்ப நீ இந்த குழந்தை உன் குழந்தை இல்ல அப்படிங்கிற மாரியோ, என்னையே தப்பா பேசுனியோ, இப்பத்துலருந்து சொல்றேன். உனக்கும் எனக்கும் இப்பத்துலருந்து எந்த ஒரு உறவும், எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி ரொம்பவே கோவப்பட்டு, இங்க சேதுவ சட்டைய புடிச்சு சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே அங்க இருந்த வசந்திக்கும், கருப்புக்கும் ஒண்ணுமே புரியல. அப்பதான் அங்க இருந்த கருப்பு வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "ஏம்மா தமிழ ஏம்மா இப்படிலாம் பேசுற? மாப்பிள ஏதோ கோவத்துல பேசுறாம்மா. அதுக்கு போயிட்டு ஏம்மா உனக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த ஒரு உறவுமே இல்ல அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு கேட்கும்போது, அப்பதான் அங்க இருந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு சேதுவோட சட்டைய புடிச்சுக்கிட்டே இங்க கருப்புகிட்ட பதில் சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்கண்ணே, என்னதான் இவரு கோவத்துல பேசினாலும், என்ன பார்த்து எப்படி நான் அந்த ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம் இவரு. என்னையே வந்துட்டு தப்பா பேசுறாருண்ணா இவரு. என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சு வச்சுக்காம, என்ன பத்தி தப்பா பேச இவரு கூட இருந்து நான் வாழ்ந்து என்னண்ணா பண்ண போறேன்? அதனால இதோ நிக்கிறாரு இந்த ஆளுக்கும் வந்துட்டு எனக்கும் எந்த சம்மந்தமும் இதோட கிடையாது. இப்போ நான் சொல்றேனே, என் கண்ணு முன்னாடி இவரு இருக்கக்கூடாது. உடனே இங்கருந்து கூட்டிட்டு போயிடுங்கண்ணே." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி சேது மேல கோவப்பட்டு இங்க கருப்பிட்டு பேசிட்டு இருக்க. உடனே அங்க வந்து சேது வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "என்ன பண்ணுவ நீ? என் சட்டைய நீ பிடிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்விகிட்ட கோவப்பட்டு இங்க சேது போயிட்டு இருக்க. உடனே அங்க இருந்து கருப்பு வந்துட்டு இங்க சேதுவ தடுத்துட்டு, அங்க இருந்து சேதுவ எப்படியோ கூட்டிட்டு அங்க கருப்பு வந்து கிளம்பிறாரு. இங்க சேதுவும் கருப்பும் போயிட்ட பிறகு தான் அங்க ரோட்ல இங்க தமிழ்ச்செல்வி நிக்கிறாங்க. கூடவே வசந்தி நிக்கிறாங்க. அப்பதான் அங்க தமிழ்ச்செல்வி அழுதுட்டே இருக்கிறாங்க. அப்பதான் இங்க வசந்தி வந்துட்டு, "ஏன் புள்ள தமிழ் மாப்பிள்ளை என்னாடி உன்ன இப்படிலாம் பேசுறாரு?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்க. அப்பதான் அங்க இருந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு எல்லாத்தையும் நெனச்சு இங்க அழுதுட்டே இருக்காங்க. அப்பதான் என் தமிழ்ச்செல்வி இங்க வசந்திகிட்டயே வந்துட்டு, "இங்க பாரும்மா, இதுக்கு மேல அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா அவரோட பேச்சுலாம் வந்துட்டு யாரும் வீட்ல பேசக்கூடாது. என்ன போயிட்டு இவரு இப்படிதான் பேசுவார்ன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமும் நெனச்சு பார்க்கலம்மா. ஏன் வீட்ல இருக்கும்போது தாமரை விஷயத்துல இவரு எல்லாரும் வந்துட்டு சந்தேகப்பட்டாங்க. அப்போ கூட வந்துட்டு நான் இவர சந்தேகப்படாம இருந்தேன். இவரு எதுவும் தப்பா நெனைக்காம இருந்தேன். அவ்ளோ நம்பிக்கை அவர் மேல வச்சிருந்தேன். அந்த ஒரு நம்பிக்கைய என் மேல கொஞ்சம் கூட வைக்காம என்னையும் வந்து தப்பா பேசிட்டு போறாரு. இந்த குழந்தையும் அவருது இல்ல சொல்லிட்டு போறாம்மா. இந்த மாதிரிலாம் கூட இருப்பாங்களாம்மா?" அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இங்க வசந்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வசந்தியும் வந்துட்டு, "ஏ புள்ள அழுவாதடி, மாப்பிள கோவத்துல பேசியிருப்பாரு. அதெல்லாம் போயிட்டு பெரிய விஷயமா எடுத்து நீ ஏன் தமிழ் இப்படிலாம் பேசிட்ட?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஒரு பக்கம் வசந்திய வந்துட்டு பேச, அப்பதான் அங்க இருந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க வசந்திய பார்த்துட்டு, "இங்க பாரும்மா, திரும்பவும் அவர பத்தி எதனா ஆதரவா பேசுனேன்னு சொல்லிட்டு என்ட்ட பேசாதம்மா. நான் உன் பொண்ணும்மா. என்ன பத்தி அவரு தப்பா பேசியிருக்காரு. நீ என்னம்மா அவரு கோவத்துல பேசிட்டாரு சொல்ற. கோவத்துல பேசினாலும் இந்த மாரி விஷயத்த எப்படியாம்மா பேசுறது? அவரோட குழந்தைய, அவர் குழந்தை இல்ல அப்படிங்கிற மாரி என்ன பத்தி தப்பா பேசிட்டு போறாரும்மா. எனக்கு இதுக்கு மேலயும் வந்துட்டு என்ன சொல்ல தெரியல. நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன். வா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க தமிழ் வந்துட்டு அழுதுட்டு அங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. கூடவே பின்னாடி இங்க வசந்தியும் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சேதுவும் கருப்பும் வந்துட்டு வீட்டுக்கு போயிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்க வீட்டுக்கு வெளியில வந்துட்டு இங்க கருப்பு இங்க சேதுவ புடிச்சு கேட்டுட்டு இருக்காரு. "என்னய்யா மாப்ள திடீர்னு அந்த புள்ளைய பார்த்து அந்த வார்த்த சொல்லிட்ட நீ? நீ பேசின பேச்சுக்கெல்லாம் அந்த புள்ள மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். தமிழ்ச்செல்வி அந்த மாரி பொண்ணு கிடையாதுய்யா. நீ என்னாய்யா அப்படி பேசிட்டு வந்துட்ட?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு வந்துட்டு இங்க சேதுவ பார்த்து கேட்க, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "இங்க பாருய்யா மாமா, நீ திரும்ப திரும்பவும் அவளுக்காக வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அவ வயித்துல இருக்க குழந்தை என் குழந்தையே கிடையாதுய்யா மாமா. அது எப்படியா மாமா எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது. திடீர்னு இப்ப வந்துட்டு அவ வயித்துல குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்துட்டு என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? ஏற்கனவே குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் ஒரு துணி மூட்டைய வச்சு வீட்ல இருக்க எல்லாரையும் ஏமாத்திட்டு போனா. இப்போ திடீர்னு வந்துட்டு நான் வாய் வயிறுமா இருக்கேன். உங்க குழந்தை வந்துட்டு என் வயித்துல வளருது சொன்னா, என்னால எப்படியா மாமா ஏத்துக்க முடியும் அத? அதனால நான் அவ தமிழ்ச்செல்விய பத்தி பேசினது சரிதான். நீ அவளுக்காக வந்துட்டு எதுவும் அதுவும் என்கிட்ட பேசாதீயா மாமா. திரும்பவும் சொல்றேன். அவள பத்தி என்ட்ட பேசாதீங்க மாமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சேது வந்துட்டு அங்கருந்து கிளம்பி வீட்டுக்குள்ளயும் போயிறாரு. அதுக்கப்புறம் தான் என் கருப்பு வந்துட்டு, "என்ன மாப்பிள இப்படிலாம் பேசிட்டு போறான்?" அப்படிங்கிற மாரி. இங்க கருப்பும் வீட்டுக்கு வெளியில ஓரமா நின்னுட்டு இருக்க. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிட்டு அங்க தமிழ்ச்செல்வி அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த செல்லப்பாண்டி வந்துட்டு சேது வந்துட்டு பேசின எல்லா விஷயத்தையும் இங்க வசந்திகிட்ட இருந்து கேட்டுட்டு, இங்க செல்லப்பாண்டி இங்க தமிழ்ச்செல்விய பேசிட்டு இருக்காரு. "இங்க பாரும்மா தமிழ், நீ வந்துட்டு என் பொண்ணும்மா. மாப்பிள என்ன வேணா பேசிட்டாருன்னா, அதுக்கோசரம் அவர் பேசுன எல்லாத்துக்கும் வந்துட்டு நீ காரணமா ஆயிட மாட்டம்மா. உன் வயித்துல வளர்ற குழந்தை, உன் குழந்தையும் மாப்பிள குழந்தை தான்ம்மா. ஆனா மாப்பிள போயிட்டு உன்ன இப்படி பேசுவாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமும் நினைச்சு பார்க்கலம்மா தமிழு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்லப்பாண்டி வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்து பேச, உடனே அங்க வந்து தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "இங்க பாருப்பா திருப்பி திருப்பி வந்துட்டு அவர மாப்பிளன்னு சொல்லிட்டு இருக்காத. அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
இதுக்கப்புறம் அவரோட பேச்சு வந்துட்டு யாரும் பேசக்கூடாது. எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் கிடையாது. இதுக்கப்புறம் அவர் முகத்திலும் நான் முழிக்க மாட்டேன். இப்ப எனக்கு தோணுதுப்பா, இந்த விஷயத்த போயிட்டு நான் ஏன் அவர்கிட்ட சொன்னேன்ட்டு. அவர்கிட்ட ஆசையா சொல்லவும் தான் வந்துட்டு என்ன இந்த அளவுக்கு பேசி அனுப்பிச்சுட்டாரு அவரு. இருந்தாலும் அவர பத்தி முழுசா எனக்கு இப்ப தான்ப்பா தெரிய வருது. அவர் என்னையே வந்து நம்பல. அதனால இப்படியாப்பட்டவர் கூட நான் சேர்ந்து வாழ போறது கிடையாதுப்பா அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அழுதுட்டே அங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சேது வந்துட்டு வீட்டுக்கு போயிட்ட பிறகு இங்க கருப்பு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லி ஆகணுமே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கருப்பு போயிட்டு இந்த விஷயத்த அப்பாத்தாட்ட போய் சொல்லப் போறாரு. அப்பதான் எங்க அப்பத்தா வந்துட்டு வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு இருக்கும்போது, அந்த நேரத்துல எங்க கருப்பு போயிட்டு எங்க அப்பத்தா கிட்ட பேசிட்டு இருக்காரு. "அப்பத்தா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்பத்தா. மாப்பிள்ளை சேது இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு வந்துட்டு எங்க அப்பத்தா கிட்ட சொல்லும்போது தான், அங்க இருந்த அப்பத்தா வந்துட்டு, "ஏலே கருப்பு, என்னடா சொல்ற? என்னடா உளறுனுக்குற? என்ன பண்ணான் சேது? தெளிவா சொல்றான்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தாவும் எங்க கருப்புகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க கருப்பு வந்துட்டு எங்க அப்பத்தாட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி அப்பத்தா, தமிழ்ச்செல்வி இப்பதான் வந்துட்டு வாய் உயரமா உண்டாயிருக்கான். அப்பதான் நானும் மாப்பிள்ளையும் தமிழ்ச்செல்வி இருக்க ஊருக்கு போயிருந்தோம். அப்பதான் எங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இத பத்தி சொல்றதுக்காக சேதுவ பார்க்க அங்க ஊருக்குள்ள வந்துச்சு. அந்த புள்ள வந்துட்டு சேதுகிட்ட இந்த மாரி திரும்பவும் நான் உண்டாயிருக்கேன் அப்படிங்கிற மாரி அந்த புள்ள சொல்லும்போது, உடனே சேது வந்துட்டு என்ன தெரியுமா அப்பத்தா சொன்னான்? தமிழ்ச்செல்வி உண்டாகியிருக்குது. தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தை வந்துட்டு சேதுவோட குழந்தையே இல்ல. தமிழ்ச்செல்வி பத்தி அப்படி தப்பா பேசிட்டான் அப்பத்தா. ரொம்ப வார்த்தைகள விட்டான் தமிழ்ச்செல்வி கிட்ட. சேது இப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல அப்பத்தா. அந்த புள்ள முகமே வந்து மாறிடுச்சு அப்பத்தா பேசின உடனே. உடனே அந்த புள்ள தமிழ்ச்செல்வி கோவப்பட்டு மனசு உடைஞ்சு போயிட்டு சேது சட்டைய புடிச்சு, அந்த புள்ள தமிழ்ச்செல்விக்கு சேதுவுக்கும் எந்த ஒரு உறவும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிச்சு அப்பத்தா. அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இங்க கருப்பு வந்துட்டு எங்க அப்பாத்தாட்ட சொல்ல, இத கேட்ட உடனே எங்க அப்பாத்தாக்கு ஒண்ணுமே முடியல. உடனே எங்க அப்பாத்தா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு எங்க கருப்ப பார்த்துட்டு, "என்னடா சொல்ற அவ? இவ்ளோ நடந்திருக்கா? என் பேரன் சேது அப்படின்னா பேசிட்டவன் தான்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா ஒரு சைடு சேதுவ பார்த்துட்டு வியப்பா இங்க கருப்புட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க கருப்பு வந்துட்டு, "ஆமா அப்பத்தா, மாப்பிள வந்துட்டு இப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. மாப்பிள்ளையும் வந்துட்டு கோவத்துல தான் பேசுவான்னு நெனச்சேன். ஆனா மாப்பிள சேது பேசுனத பார்த்தா கோவத்துல பேசுன மாரி தெரியல அப்பத்தா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு வந்துட்டு எங்க அப்பத்தாட்ட சொல்ல, உடனே வந்து அப்பத்தா வந்துட்டு, "எங்கடா இருக்கான் அவன் சேது?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க கருப்பு வந்துட்டு, "இல்ல அத்தா, அவன் போயிட்டு மேல தூங்கிட்டான் ரூம்ல." அப்படிங்கிற மாரி இங்க கருப்பு வந்துட்டு எங்க அப்பத்தாட்ட சொல்லிறாரு. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பத்தா வந்துட்டு இந்த விஷயத்த உடனே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லணுன்ட்டு இங்க ராஜாங்கத்த தேடி வீட்டுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பத்தா வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு இங்க ராசாங்கம், சன்னாசி அப்படிங்கிற மாரி கொரல விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க உள்ள இருந்துட்டு ராஜாங்கமும் வராரு. கூடவே இங்க சன்னாசியும் வராரு. அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு எங்க அப்பத்தாட்ட, "என்ன அத்தா, என்ன கூப்பிட்ட?" அப்படிங்கிற மாரி எங்க ராஜாங்கம் வந்துட்டு எங்க அப்பாத்தாட்ட கேட்கும்போது, அப்பதான் எங்க அப்பத்தா வந்துட்டு, "ஏன்யா ராசாங்கம், உன் பையன் சேது என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமாய்யா? அந்த புள்ள தமிழ்ச்செல்வியோட மனச நோகடிச்சுட்டு வந்திருக்கான்யா அவன்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா வந்துட்டு ராஜாங்கத்திட்ட சொல்ல, உடனே அங்க வீட்ல இருந்த எல்லாரும் வந்துறாங்க. அப்பதான் எங்க ராஜாங்கம் வந்துட்டு, "என்ன அப்பத்தா, சேது என்ன பண்ணான்?" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கமும், சன்னாசியும் வந்துட்டு எங்க அப்பத்தாட்ட கேட்கும்போது தான், அப்பதான் எங்க அப்பத்தா சொல்றாங்க, இந்த மாரி அந்த புள்ள தமிழ்ச்செல்வி வந்துட்டு உண்டாயிருக்க விஷயத்த சேதுகிட்ட சொல்ல வந்திருக்கு. சேதுவும் அந்த புள்ள தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, அந்த புள்ள வயித்துல வளர்ற குழந்தை என் குழந்தை இல்ல அப்படிங்கிற மாரி ரொம்ப தப்பா பேசிட்டு வந்திருக்கான்யா சேது. அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தாவும் ராஜாங்கத்த சொல்றாங்க. உடனே அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு அப்பத்தாவ பார்த்துட்டு, "என்ன அத்த, இதெல்லாம் எப்ப நடந்தது?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி கேட்க, அப்பதான் அங்க இருந்து அப்பத்தா வந்துட்டு, "இதோ நிக்கிறானே கருப்பு, கருப்பும் சேது தான் வந்துட்டு ஊருக்குள்ள போயிருக்கானுங்க. போகும்போது தான் இந்த விஷயம் நடந்திருக்கு." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்லுவோம். அப்பதான் அங்க இருந்த ராஜாங்கம் வந்துட்டு கருப்ப பார்த்துட்டு, "ஏன் கருப்பு, ஆத்தா சொல்றதோட உண்மையா? ஊருக்குள்ள போனீங்களா? இப்படி நடந்ததா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் வந்துட்டு கருப்ப பார்த்து கேட்க, அப்பதான் எங்க கருப்பு வந்துட்டு, "ஆமா மாமா, நானும் சேதுவும் தான் போனோம். போகும்போது தான் சேது வந்துட்டு அந்த புள்ள தமிழ்ச்செல்விய பார்த்து இப்படிலாம் குறைவா பேசிட்டா மாமா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு வந்துட்டு இங்க ராஜாங்கத்துக்கு சொல்லிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இங்க கருப்பிட்ட கேட்டுட்டு இருக்காரு. சேது இப்ப எங்க இருக்கான் அப்படிங்கிற மாரி. அப்பதான் இங்க கருப்பு வந்துட்டு, "இல்ல மாமா, அவன் ரூம்ல தான் இருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் இங்க ராஜாங்கம் கருப்புகிட்ட, "போய் சேது கூட்டிட்டு வா கருப்பு." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இங்க கருப்பு போயிட்டு அங்க ரூம்ல தூங்கிட்டு இருந்த சேதுவ இங்க கருப்பு போயிட்டு இந்த மாரி அப்பா கீழ கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாரி சொல்லி, இங்க சேது வந்துட்டு இங்க கருப்பு கீழ கூட்டிட்டு வராரு. அப்பதான் அங்க ராஜாங்கம், சன்னாசி, அப்பதான் எல்லாருமே முன்னாடி நின்னுருக்க, பின்னாடி வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த தாமரை வந்துட்டு இங்க சாவித்திரி கிட்ட, "என்னம்மா இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க சேது வந்துட்டு இங்க கருப்பு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வரும்போது தான் இங்க சேதுவ பார்த்துட்டு இங்க ராஜாங்கம் கேட்டுட்டு இருக்காரு. "ஏன் சேது, அந்த செல்லப்பாண்டி இருக்க ஊருக்கு போனியா ஏன்?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, அப்பதான் அங்க இருந்து சேது வந்துட்டு, "ஆமாப்பா, நானும் மாமாவும் தான் போனோம்." அப்படிங்கிற மாரி இங்க சேதுவும் வந்துட்டு தூக்க கலக்கத்திலே ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் அங்க இருந்த ராஜாங்கம் வந்துட்டு இங்க சேதுவ பார்த்துட்டு, "ஏய்யா, அந்த புள்ள தமிழ்ச்செல்வி உன்ன பார்க்க வந்ததா? அந்த புள்ள தமிழ்ச்செல்வி உன்ன பார்த்துட்டு, அந்த புள்ள உண்டாயிருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அந்த புள்ளைய ஏதாவது குறைச்சு பேசினேன் சேது அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் சேது பார்த்து கேட்க, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "ஆமாப்பா, அவ வயித்துல வளர்ற அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்தேன். வேற என்னப்பா என்னால சொல்ல முடியும்? எப்பயும் இல்லாம இப்ப திடீர்னு வந்துட்டு அவ உண்டாயிருக்கா அப்படிங்கிற மாரி என்ட்ட சொல்றாப்பா. அதான் நான் அப்படிலாம் பேசிட்டு வந்தேன். அவளும் வந்து சொல்லிட்டாப்பா, எனக்கும் அவளுக்கும் இதுக்கு மேல எந்த உறவும் இல்ல அப்படிங்கிற மாரி அவளே சொல்லிட்டா.
என் சட்டைய புடிச்சு அவ என்கிட்ட இந்த வார்த்தைய சொல்றாப்பா. அதான்ப்பா நானும் முடிவு எடுத்துட்டேன். இதுக்கு மேல எனக்கும் வந்துட்டு நீங்க சொன்ன மாரி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவ வயித்துல இப்ப வளர குழந்தைக்குமே வந்துட்டு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லப்பா. அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி சேதுகிட்ட சொன்னது மட்டும் இல்லாம, இங்க சேது வந்துட்டு இங்க ராஜாங்கத்திட்ட அதே சொல்லிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. சேதுவும் வேற அந்த புள்ள தமிழ்ச்செல்விய இப்படிலாம் பேசிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாரி யோசனையோட இங்க ராஜாங்கம் இருக்காரு. அப்பதான் அங்க இருந்த சன்னாசி வந்துட்டு சேதுவ பார்த்துட்டு, "ஏப்பா சேது அதுக்குன்னு இப்படியா பேசிட்டு வருவ? நீ அந்த புள்ள தமிழ்ச்செல்விய பார்த்து இப்படிலாம் பேசிட்டு வந்தது ரொம்ப தப்பு சேது" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சன்னாசி சொல்றாரு. அப்பதான் அங்க இருந்து அப்பதான் வந்துட்டு, "இங்க பாருய்யா என் பேரன்டி சேது, நீ என்னதான் இருந்தாலும் அந்த புள்ளைய பார்த்துட்டு இந்த மாரி பேசிட்டு வந்துறக்கூடாது. அவ என்னதான் இருந்தாலும் நம்ம ஏமாத்திட்டு போனவ தான். ஆனாலும் நீ வந்துட்டு அவள பார்த்து இப்படி பேசிறக் கூடாது சேது. நீ அவள பார்த்து சந்தேகப்பட்டு தப்பா பேசுனதுனால அவ மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் சேது" அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாரும் ஒரு பக்கம் இங்க சேது பார்த்து பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க ராஜாங்கமும் வந்துட்டு அமைதியா இருக்கிறாரு. அந்த நேரத்துல தான் இங்க சேது வந்துட்டு, "இங்க பாருங்கப்பா நான் பேசிட்டு வந்தது தப்பா சரியான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்துட்டு என் வாழ்க்கையே இதுக்கு மேல அவ தமிழ்ச்செல்வி வேணாம்ப்பா. அதனால அவள பத்தி யாரும் இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். தமிழ்ச்செல்வி அவளும் வந்துட்டு அவ வாழ்க்கைய அவளும் பார்த்துக்கிறா சொல்லிட்டாப்பா. நானும் வந்துட்டு என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி இங்க சேதுவும் ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வி பேசின மாரியே தமிழ்ச்செல்வி மேல கோவப்பட்டு அங்க வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் வந்துட்டு பேசிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாரு. இத கேட்டவுடனே இங்க தாமரைக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. "பாத்தியாம்மா மாமா இப்படிதான் பேசிட்டு போறாருன்ட்டு. நம்ம நெனச்சதெல்லாம் இதுக்கு மேல தாம்மா ஒண்ணொண்ணா நடக்க போகுது" அப்படிங்கிற மாரி இங்க தாமரை வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இங்க சாவித்திரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க சேது வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பேசின எல்லா விஷயம் வந்துட்டு இங்க ராஜாவுக்கும் வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரிய வந்து இங்க சேது இப்படி சொல்லிட்டு போயிட்ட பிறகு, இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு தமிழ்ச்செல்வியோட வீட்ல தமிழ்ச்செல்வியோட அப்பா செல்லப்பனை வந்துட்டு ராஜாங்கத்தோட பேர வச்சு அங்க ஊர்ல ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கும்போது, அந்த பணத்த கேட்டு அவரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இங்க செல்லப்பாண்டி கிட்ட பணத்த கேட்டு இங்க செல்லப்பாண்டிய அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்பதான் அங்க வீட்ல இருந்த தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு இங்க செல்லப்பாண்டிய பார்த்துட்டு, "எப்பா அவரு சொல்லிட்டு போறதெல்லாம் உண்மையா? நீ மாமா ராஜாங்க அவரோட பேர வச்சு பணத்த வாங்குனியா அவர்கிட்ட?" அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி ஏற்கனவே இருந்த கோவத்துக்கும் இங்க செல்லப்பாண்டிய பார்த்து கேட்க, அப்பதான் இங்க செல்லப்பாண்டிய வந்துட்டு, "ஆமாம்மா என்ன மன்னிச்சிரும்மா. நான் தெரியாம வாங்கிட்டேன்ம்மா. சம்மந்தியோட பேர வச்சு நான் பணத்த வாங்கியிருக்க கூடாதுதாம்மா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்லப்பாண்டி தமிழ்ச்செல்விகிட்ட சொல்ல, உடனே இந்த விஷயத்த கேட்டு இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு செல்லப்பாண்டி மேல கோவப்பட்டு, "நீயும் வந்துட்டு இப்படி பண்ணுவ சொல்ல நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கலப்பா. நீ இப்படி பண்ணதால நானும் வந்துட்டு இதுக்கு மேல உன்ன ஒரு அப்பாவா நினைக்க போறது கிடையாது. நீயும் வந்துட்டு என்ன ஒரு மகனா நினைக்காத. என் புருஷன் சேது தான் வந்துட்டு என்ன இந்த அளவுக்கு தப்பா பேசிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கேன். இப்ப நீ வேற வந்துட்டு என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துறப்பா. அதனால இதுக்கு மேல யாரும் வந்துட்டு எனக்கு வேணாம். நான் என்ன பார்த்துக்கிறேன். நானும் வந்துட்டு இதுக்கு மேல யார நெனச்சு கவலைப்பட போறது கிடையாது. இதுக்கு மேல நானும் வந்து எத பத்தி யோசிக்காம என் புருஷனே வேணான்னு முடிவு எடுத்துட்டேன். அதனால அடுத்து நான் டாக்டர் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணணுமோ அத மட்டும் தான் இதுக்கு மேல பண்ண போறேன்" அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு செல்லப்பாண்டிய பார்த்து பேசிட்டு இருக்காங்க.